ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனியே நமः. சென்றார் புனையாம் இருந்தார் சிங்காசனமாம் நின்றார் மணவடியாம் நீ கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் மூப்பட்டால் புல்கும் அடையாம் திருமாலுக்கு அழகு. இன்று நாம பார்க்க போறது ராமானுஜர் வைபவம். ராமானுஜர் ஸ்ரீபெரும்புத்தூரில் அவதரித்தார். அவரின் மாமா திருமலை நம்பிகள் அவருக்கு இளையாழ்வார் என்று பெயர் சூட்டினார். ராமானுஜர் வளர்ந்து வந்து இருந்திருக்கும்போது அவருக்கு குரு தேடி இருக்கும்போது திருப்புட்குழியில் இருக்கும் யாதவ பிரகாசர் என்ற ஆச்சாரியனிடம் குருவாக்கி சேர்த்தார். யாதவ பிரகாசர் ஒரு அத்வைத்தம். அவர் வேதங்களில் ஏந்து கருத்தை நிறைய மாடி மாடி சொன்னார். அப்பாவ புண்டரீகாட்சர் பெருமாளுடைய கண்ணை பார்த்து சொல்லச்சு கொடங்கி பின்பகுதி போல அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப ராமானுஜருக்கு காதாலியா ஜலம் வந்தது. அவர் சொல்லல, எப்படி புண்டரீகம்னா தாமரை தானே, தாமரை போன்ற கண்களுடையதுதானே பெருமாளுடைய கண்கள் அப்படின்னு தேவமணி பெரிய இடத்துல அவனுக்கு கடுத்த மாத்திரான் இப்படிதான் வரும்னு. அப்போ யாதவ பிரகாசுக்கு பயமா போயிட்டு என்ன நம்மளோட பெரியவனா வந்துட போடானோன்னு. அப்போ கங்கை யாத்திரை போனான்னு தன் சிஷ்யர்களோட கங்கை யாத்திரை போன. அப்படி போயிட்டு இருக்கும் போது விந்திய மலையில் ஒரு ராத்திரி தங்கும் போது மெதுவா கோவிந்த பட்டர் வெம்பாரி எழுந்து, அண்ணா அண்ணா இவ கங்கை யாத்திரைக்கு வரல, உங்களை ஏதோ அழிக்கணும்னு சொல்லிட்டு வரா, அங்கேயே தப்பிச்சு போயிடணும்னு சொன்னார். அப்போ ராமன் சொன்ன, எப்ப நீ நான் வந்தா சந்தேகமா போயிடும், நீ இந்த பக்கம் போங்க அப்படின்ட்டு. அப்போ ராமானுஜர் மிசி ராத்திரி விந்திய மலையில கண் தெரியல, நின்றுட்டு எதுவுமே தெரியல, மனசுல பெருமாளை தியானிச்சுட்டு அவர் போயிட்டு இருக்கும் போது சாக்ஷாத் காஞ்சிபுர வரதனும் பெருந்தேவியும் வேடுவெற்றி ரூபமாக அங்க வந்து எங்க போனோம் சுவாமி அப்படின்னு கேட்கச்சே, இந்த மாதிரி காஞ்சிபுரத்துக்கு போனோம்னு சொன்னேன். நாங்களும் அந்த பக்கமா தான் போறோம், நாங்க உங்களுக்கு வழி காட்டுறோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ராமானுஜர் பெருமாள் பிராட்டியும் சேர்ந்தே போயிட்டு இருந்தார். காத்தால விடிஞ்சது. தாயார் தாகமா இருக்குன்னு கேட்கும் போது அங்க ராமானுஜர் அங்க கேட்டு இருக்கு, நான் தீர்த்தம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் தீர்த்தம் கொண்டு வந்தார். அதுக்குள்ள பார்த்தா இங்க 2 பேருமே காணும். அதுக்கப்புறம் அங்க நிறைய பிராமணர்கள் இருந்தா நம்ம அவர்கிட்ட கேட்கலாம், இது என்ன ஊர்னு. அது தெரியலையா, கோபுரம் விமானம் தெரியலையா, இது காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னோடனே ராமானுஜருக்கு ஆச்சரியமா போயிடுது. நேற்று ராத்திரி விந்திய மலையில இருந்து அதுக்குள்ள எப்படி காதால எப்படி காஞ்சிபுரத்துக்கு முடியும், அது பெருமாள் பிராட்டி செஞ்சு வேலைதான், பெருமாள் பிராட்டியே தான் நம்மளோட ராத்திரி வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சு அங்க திருக்கட்சி நம்பிகள் ஆலவர்த்தம் செஞ்சுட்டு இருக்கோட திருக்கட்சி நம்பிகள் அவர்கிட்ட போய் நான் பெருமாளை கிட்ட கைங்கரியம் பண்ணோன்னே பெருமாள் கிட்ட தீர்த்த கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சார். அப்போ அப்புறம் திருக்கட்சி நம்பிகளே தன் குருவா இருந்து அவரோட திருக்கட்சி நம்பிக்கிட்ட விஷயங்களாம் கத்துட்டார். அதுக்கப்புறம் தான் திருக்கட்சி நம்பிகளோட சேஷத்தை சாப்பிடணும் ராமானுஜருக்கு ஆசையா. அப்போ திருக்கட்சி நம்பிகளை சாப்பிட அழைச்சாராம்.
திருக்கட்சி நம்பிகளும் சரின்னு சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆச்சு, வரல. அதனால திருக்கட்சி நம்பிகள் கோவில்ல இருப்பேடான்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டு அவர் போய் திருக்கோவில பார்க்க போனார். அவர் கிளம்பினோடனே இங்க திருக்கட்சி நம்பிகள் தான் அவ ஆத்துக்கு வந்தார். திருக்கட்சி நம்பிகள் பிராமணன் அல்லாதவர். அதனால திருக்கட்சி நம்பிகளை அந்த மனைவி திண்ணையிலே உட்கார வச்சு எல்லாம் போட்டு சாதம் எல்லாத்தையுமே போட்டு அவர் சாப்பிட்டு முடிச்சு அந்த இடத்தெல்லாம் அலவி தள்ளிட்டான். அதுக்கப்புறம் ராமானுஜர் வந்து பார்த்தாரு, திருக்கட்சி நம்பிகள் வந்தாராரு. வந்தாரு, அவருக்கு சேஷம் இருக்கா, நான் அவர் சாப்பிட்ட இடத்த மொத்தமா அலவி தள்ளிட்டேனே. ராமானுஜருக்கு ரொம்ப சோகமா ஆயிட்டான். அப்போ அவர் வந்து பரதர்கிட்டயே அப்புறம் அவர் மதுராந்தகத்துல பெரிய நம்பிகள் கிட்ட சமாசனம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பரதர் கிட்ட போய் எனக்கு நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே பரதரே எதிராஜன் என்று பெயர் வச்சார். எதிகளுக்கெல்லாம் ராஜன். எதிகள் என்றால் சன்னியாசி. சன்னியாசிகளுக்கெல்லாம் ராஜனானவன் ராமானுஜர் என்று பரதரே எதிராஜன் என்று பெயர் தந்தார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நிறைய சிஷ்யர்கள்லாம் வந்தா. அதுல ரொம்ப பிரியமான சிஷ்யர் கூடத்தாழ்வார். காஞ்சிபுரம் பக்கத்தில் கூடம் என்ற ஊரில் கூடத்தாழ்வார் இருந்தார். அவர் நல்ல பணக்காரர். அவர் வந்து தெய்வமே எல்லா பிராமணர்களுக்குமே ததியாரண பண்ணுவார். அப்படி ஒரு நாள் ததியாரண பண்ணி இருக்கும் போது அந்த ததியாரணை முடிச்சு கதுசாசன சத்தம் காஞ்சிபுரத்துக்கு கேட்கிறது. பிராட்டி கேட்கிறார், இது என்ன சத்தம்? கூடற்ற உடல் கூடத்தாழ்வார் ததியாராதனை முடிச்சுட்டு கதுசாசன சத்தம் அப்படின்னு சொல்றார். திருக்கட்சி நம்பிகள் இதை கேட்டுட்டார். அடுத்த நாள் கூடத்தாழ்வார் கிட்டவே சொல்றார். கூடத்தாழ்வார் என்ன சர்வத்துக்கும் ராஜாவனும் அவன் போய் என்னோட செல்வத்தை பத்தி பேசுறதா அப்படின்னோட இந்த பணம் எல்லாம் வேண்டாம், நான் ராமானுஜர் திருவடியை பெற்று அவருக்கே சிஷியனாருன்னு சொன்னார். கூடத்தாழ்வார் ராமானுஜரோட வயது பெரியவர், ஞானத்திலும் பெரியவர். ஆனா ராமானுஜர் அடியிலே நான் ராமானுஜர் திருவடியே நான் சேர்ந்திருக்கிறேன் அப்படின்னு தன்னோட மனைவி ஆண்டாளை கூட்டிட்டு அவ போயிருந்தார். அப்போ ஆண்டாள் வழியில பயந்துட்டே வந்தாளாம். கூடத்தாழ்வார் பார்த்து கேட்கலாம், வழியிலே மதியிலே கடவிழுந்தாதானே வழியிலே பயம் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் வந்து தாங்கள் இன்னும் தங்க வட்டியை கொண்டு வந்தேன் அப்படின்னு எங்கே அதை குடு அப்படின்னு அதை வாங்கி தூக்கி வீசினான். இப்பவா அப்படின்னு போய் ராமானுஜர்கிட்டே சிஷ்யனான. அப்ப ஸ்ரீரங்கத்துல ஆலவந்தார் காஞ்சிபுரத்துக்கு வரும்போது அங்க எங்க ராமானுஜர் யாருன்னு கேட்கும் போது அதோ போடாரே, அதோ கோஷ்டியில உயரமா தேஜஸ்வர போடாரே அமர்ந்தானே ஆழ்ந்தார். ஆமுதல்வா அப்படின்னு சொன்னோடனே ஆமுதல்வான்னு சொன்னார். அப்போ அது ராமானுஜருக்கு அப்போ சொல்ல முடியலன்னு, அதனால அவர் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டார். இந்த விஷயம் வந்து மூலியமா வச்சு ராமானுஜருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் ராமானுஜர் ஸ்ரீரங்கம் போகிறார். காஞ்சிபுரத்துல இருந்து ஸ்ரீரங்கம் போறதுக்குள்ள ஆளவந்தார் வைகுண்டத்துக்கு போயிட்டார். அப்புறம் அவரோட உடல் சரீரம் தான் அங்க இருக்கு. அவருடைய சரீரத்துல 3 விரல் மட்டும் மடங்கி இருக்கு. அதாவது 3 ஆசைகள் ஆளவந்தார் இருக்கின்றார். முதல் ஆசை பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் என்றும், 2வது ஆசை ஸ்ரீரங்க ரங்கநாதருடைய கோயிலெல்லாம் திருப்தி பண்ணி வைக்கணும், 3வது ஆசை திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் எழுதணும் என்பது.
அப்பனும் வேதவியாசர் பராசரப்பட்டர் என்றும் 2 மகாரிஷிகளின் பேரை பிரபலப்படுத்தணும் என்பதே ஆசை. அப்போ ஃபர்ஸ்ட் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் எழுதணும். ஸ்ரீரங்கத்திலிருந்து ராமானுஜர் தன் சிஷ்யன்களை கூட்டிட்டு காஷ்மீரத்துல பிரம்மசூத்திரம் எடுக்க ஆதிசக்தி. அப்ப அவர் காஞ்சிபுரத்திலிருந்து காஷ்மீரம் வரைக்கும் டிராவல் பண்ணி அங்க பிரம்மசூத்திரத்தின் ஓலைச்சூடியும் கிடைச்சிருச்சு. அப்புறம் அதை நாளைக்கு ஆரம்பிக்க போல அது அடுத்த நாள் பார்த்தா அந்த ஓலைச்சூடிகள் எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ எழுதிய போட இது பிரபலமாயிடும் போது அவெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டான். அப்புறம் ராமகிருஷ்ணன் கஷ்டமா போயிட்டான். இவ்வளவு தூரம் ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்தோம், கையில கிடைச்சது ஆனா எழுத முடியல. அப்ப கூடத்தாழ்வார் சொல்லல, தேவன் கண்மலிடம் போது நான் மொத்தமா படித்து விட்டேன், தேவன் உத்தரவு கொடுத்தால் நான் சொல்றேன் அப்படின்னு. மொத்தமா படிச்சுட்டியா அப்படின்னு. ஆமா அப்படின்னு. சரி சொல்லு அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல ராமானுஜர் வியாக்கியானம் அதுக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு வியாக்கியானம் எழுதல. அப்புறம் ஸ்ரீரங்க கோயில்களை திருத்தி பண்ணி வைக்கிறோம். அதனால ஸ்ரீரங்க கோயில் திருத்தி பண்ணி வச்சார். அப்புறம் ஸ்ரீரங்கன் கோவிலை திருத்தி கட்டுறதுக்கு அந்த சாவிகள் வேணும்ல, அந்த சாவியை கூடத்தாழ்வாரை வச்சுதான் வாங்க வைத்தாராம். அப்புறம் கங்கை யாத்திரா போனால யாதவ பிரகாசன். அப்போ எம்பாள் கையில ஒரு சிவலிங்கம் கிடைத்துதான். அப்ப யாதவ பிரகாசன் உள்ளங்கை கொடந்த நாயரான் என்று பேர் வச்சார். அப்புறம் எம்பாள் வந்து சிவனுக்கே பூஜை பண்ண ஆரம்பிச்சு அவளுக்கு நாயகனா மாறிட்டார். 64 நாயகர்களை எம்பாள் நாயகனாக மாறிட்டார். அதுக்கப்புறம் தன்னுடைய திருமலைகள் மாமாவை வச்சு எம்பாள கூட்டிட்டு வந்து சமாஜம் பண்ணி தன்னோட சிஷ்யனா எடுத்துட்டார். அப்புறம் எம்பாள் வந்து ராமானுஜருக்கு ஒரு ராமானுஜர் எப்படிப்பட்டவர், திருமேனி எப்படி அழகெல்லாம் பார்த்து ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டை காண்போம். பத்மமினத்திகள் பைங்கழலுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மடங்கழலும் முப்பொடி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோள் தன்னழகும்
முன்னவன் மொழிந்திடு முழுவல் நிறைந்திடு முழுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை புழிந்திடு கமல கண்ணழகும் காதி சுடந்திர சூடிய முடியும் கடனழகும் எப்பொழுதும் எதிராத மணிவழகின் இதயத்துழலால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கெதிரே. ஆழ்வார் பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்.